பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக கட்சி மண்ணை கவி இருக்கிறது, படுதோல்வியை அடைந்திருக்கிறது. சன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனார், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி கட்சியை பின்னுக்கு தள்ளி அவர் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார். இது எதை உணர்த்துகிறது? பாஜகவினுடைய வீழ்ச்சியாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதா? பிரசாந்த் கிஷோருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன? ஒரு புதிய சக்தியை மக்கள் விரும்புகிறார்களா? பல்வேறு கோணங்கள் இருக்கிறது அலசுவதற்கு. பார்ப்போம் காணொலியில். 1995 முதல் கிட்டத்தட்ட 31 வருடங்களாக பீகார்ல, அதுவும் பீகாருடைய தலைநகரான பாட்னாவில் இருக்கக்கூடிய இந்த பாங்கியூர் தொகுதியை பாஜக தன்னுடைய கோட்டையாகவே கட்டி பாதுகாத்து வைத்திருக்கிறது. அங்க பாஜகவை எதிர்த்து யாருமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இவ்வளவு காலம் நிலவி இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெற்றியை சன்சுராஜ் பார்ட்டியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் எப்படி சாத்தியமாக்கினார், எப்படி பாஜக வீழ்ந்தது அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான கேள்வியாக இப்போது எழுந்திருக்கிறது. இதுல 3-4 கணக்குகள் இருக்கிறது. பாஜக வீழ்ந்ததற்கும் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றதற்கும் என்னென்ன கணக்குகள் இருக்கிறது? ஒன்று, இந்த பாங்கிபூர் தொகுதியை பாஜகவினுடைய கோட்டையாக கட்டியமைச்சதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய பாஜகவினுடைய தலைவரான நிதின் நவீனுக்கு பெரும் பங்கு உண்டு. அவருடைய தந்தையான நவீன் கிஷோருக்கும் பெரும் பங்கு உண்டு. அவர்கள் தான் இங்க பாஜகவுக்கு மிகப்பெரிய வேலையை செய்து இந்த கோட்டையாக கட்டி உயர்த்தினார்கள். அதனுடைய பலனாகத்தான் நிதின் நவீனுக்கு தேசிய பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்போ பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருடைய தொகுதி, அந்த தொகுதியே இன்னைக்கு பாஜக வெற்றி பெற முடியாத அளவிற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதின் நவீன் வெற்றி பெற்ற தொகுதி தான் இந்த தொகுதி. அந்த தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவருக்கு மேலவை உறுப்பினர் பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்டது. தேசிய தலைவராகவும் அவர் உருவெடுத்தார். அப்ப இதனுடைய அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் மறுதேர்தல் வந்தது. இந்த மறுதேர்தல் தான் இப்படி சின்னாபின்னமாகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதுல நம்ம சொன்னது போல 4 அம்சங்கள். இந்த 4 அம்சங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, சன்சுராஜ் பார்ட்டியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் மிகவும் பிரபலமான ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத பத்திரிகைகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தொகுதியில நின்ன பாஜகவினுடைய வேட்பாளர் நீரஜ் சின்கா பெரிய அளவுக்கு பிரபலமாகாதவர், ஒரு புதிய ஆளாக இருந்தார். பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறதுனால யாரை நிறுத்தினாலும் இங்கே வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் இந்த நபரை நிப்பாட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இங்கே தோல்வியை தழுவியிருக்கிறது பாஜக. சரி, பிரசாந்த் கிஷோர் அந்த அளவுக்கு பிரபலமானவர் அப்படின்னா, இதற்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏன் ஒரு தொகுதியை கூட பிரசாந்த் கிஷோர் கைப்பற்ற அப்படிங்கிற கேள்வி எழும்பிருக்கிறது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு இன்னொரு பதிலும் இங்க கிடைக்கிறது. என்ன, பரவலாக ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த மாநில கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சி தான் பெரும்பாலும் நடத்தப்படக்கூடிய இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறும். ஆனால் இது தலைகீழாக நடந்திருக்குதுன்னு சொன்னால், இங்கே வேற ஏதோ விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதில் பிரசாந்த் கிஷோரும் ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர், பாஜகவும் உயர் வகுப்பினருடைய வாக்குகளை வாங்கி தான் பெருவாரியாக அவர்களுடைய வெற்றியை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து. அப்ப இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஜக மீது ஒரு வெறுப்பு உருவாகி இருக்கிறது இந்த உயர் வகுப்பினருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் ஒரு பிரபலமான நபராக வருங்காலத்தில் ஒரு புதிய சக்தியாக வருவார் அப்படிங்கிறத இந்தியா டுடே மாதிரியான ஊடகங்கள் பேசுகின்றன. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பாஜகவை உயர் வகுப்பினர் வெறுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உயர் வகுப்பினருக்காகத்தான் இந்த பாஜக கட்சி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களை சீராட்டக்கூடிய இடத்துல தான் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. அது ராமர் கோயில் கட்டுவதாக இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களை இங்க செய்வதாக இருந்தாலும் சரி, அவர்களை குளிர்விக்கக்கூடிய விஷயங்களை தான் செய்யுது. இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு பாஜக எதுவும் செய்யல. ஆனா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஜக செய்யக்கூடிய இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் இல்லைன்னா அவர்களுடைய ஆட்சியினுடைய விளைவுகளை இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சந்தித்துக் கொண்டுதான்
இருக்கிறார்கள். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கிறது. அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம். அந்த போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது பரவலாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எப்படி ஒரு தாக்கத்தை இந்த சன்சுராஜ் பார்ட்டியினுடைய வெற்றிக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி உதவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த மாதம் 20ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி நடந்த போது காட்டுத்தனமான அத்துமீறல் நடத்தி அவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை காவல்துறையினரும் துணை ராணுவ படையும் நிகழ்த்திச்சு. நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இதற்கு எதிரான போராட்டங்கள் உருவெடுத்ததை நம்ம பார்த்தோம். இதுல இரண்டாவது கட்டமாக, இரண்டாவது இடத்துல ஒரு மகத்தான போராட்டம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாட்னா, பீகார். மேற்கு வங்கத்திலையும் நடந்தது. மேற்கு வங்கத்திலையும் காவல்துறையினர் அடித்து நொறுக்கினார்கள் மாணவர்களை, இளைஞர்களை. அதை நம்ம பார்த்தோம். இங்க பாட்னாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் மோசமான வகையில் இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த மாணவர்கள் மீது AK-47 கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கண்டித்தார்கள், மாணவர்கள் கண்டித்தார்கள். மிகப்பெரிய கொந்தளிப்பை நாடு முழுவதும் உருவாக்கிச்சு. இந்த போராட்டங்கள் நடந்த பிறகு தேடி தேடி கைது பண்ணாங்கல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான அனைத்து மாநிலங்களிலும் தேடி தேடி கைது பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம பார்த்தோம். மாணவர்கள், இளைஞர்கள் அவர்களை ஒடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம், அச்சுறுத்தக்கூடிய விஷயத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பீகார்ல 5000 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. கைது பண்ணவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 694 நபர்களை கைது பண்ணாங்க, மாணவர்கள் உட்பட. சரி, இந்த கைதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா 18 வயசுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள், குற்றப்பின்னணி இல்லாதவர்களை நீங்க உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை போட்ட பிறகு 339 நபர்களை பீகார் அரசு விடுவித்தது, காவல்துறை விடுவித்தது. அப்போ 355 நபர்கள் இன்னும் சிறைகளில் இருக்கிறாங்க, கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய வன்முறை அத்துமீறி இவர்கள் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவு. இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா யாரை யாரை கைது பண்ணும் அப்படிங்கிற விவரங்கள் கூட இல்லாமல் மாணவர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தாக்கப்பட்ட செய்திகள்லாம் வந்தது. குறிப்பாக டெல்லியில இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. சரி, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பீகார்ல இந்த மாணவர்கள், இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக பெற்றோர்கள், இவர்களுடைய பெற்றோர்கள் வேண்டுகோள் வைத்தாங்க. இது கேட்கப்படவில்லை. அவர்கள் தெருக்கள்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அதாவது பீகார்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாணவர் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது ஜூலை 25ஆம் தேதி. ஜூலை 25ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்கிறது. அதற்கு முன்னாலே மிகப்பெரிய கொந்தளிப்பு, நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்வினையை மக்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நீட் வினாத்தாள் பிரச்சனை மூலமாக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நிமித்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அவநம்பிக்கை பாஜக மீது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த அவநம்பிக்கை, எதிர்ப்பு இன்னும் கூர்மைப்பட்டது அப்படிங்கிறது நம்ம இதுல உறுதியாக சொல்ல முடியும். அப்போ 25ஆம் தேதி காலகட்டத்தில் இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த வாரம் முழுவதும் பாட்னாவில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா எலெக்ஷன் நடக்கு. அப்போ இந்த கோபத்தோடு ஒரு மாற்று வேண்டும், பாஜகவுக்கு எங்களுடைய வாக்குகள் இல்லை அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அந்த தெளிவினுடைய அடிப்படையில் தான் பிரசாந்த் கிஷோருக்கு இந்த வாக்குகள் சென்றிருக்கிறது. சரி, இன்னொரு கேள்வி நமக்கு எழும்பலாம். பாரம்பரியமாக அங்கே இருக்கக்கூடிய பீகாரினுடைய ஆர்ஜேடி கட்சி எதிர்கட்சியாக, முக்கிய எதிர்கட்சி தேஜஸ்வி யாதவ் அதனுடைய தலைவராக இருக்கிறார், இளம் தலைவராக இருக்கிறார். கடந்த முறை சொற்பமான இந்த 2025 தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் சொற்பமான இடங்கள் தவற விட்டதுனால அவர் ஆட்சியை இழந்தார். 2025 எலெக்ஷன்ல காங்கிரஸ் செய்த படுபாதகத்தினால தேஜஸ்வி யாதவ் ஆட்சி இழந்தார், வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இப்போது ஏன் தேஜஸ்வி யாதவுக்கு ஆர்ஜேடி கட்சிக்கு வாக்குகள் விழவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு தான் மக்கள் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சி
கட்சிகளை மறந்து புதிய ஒரு சக்திக்கு நம்ம ஓட்டு போடுவோமே அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்கே தொக்கி நிற்கிறது. அதாவது பாஜக வீழ்த்தப்பட்டிருக்கிறது, சன்சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது எந்த அளவுக்கு நல்லது? பாஜக தோல்வியடைந்தது நல்ல ஒரு முகூர்த்தமாக, நல்ல ஒரு சமீட்சையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜகவினுடைய வீழ்ச்சி அமையும் அப்படிங்கிறத நாடு முழுவதும் இன்னைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, அது உண்மையாக இருந்தால் அடுத்த கட்டமாக வந்திருக்கக்கூடிய பீகார்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சன்சுராஜ் பார்ட்டியினுடைய தலைவருடைய வெற்றி நாம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. எந்த விதத்தில் பாஜகவுக்கு பிரசாந்த் கிஷோர் மாற்று அப்படிங்கிறது தான் இதுல எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இப்ப பிரசாந்த் கிஷோர் பாத்தீங்கன்னு சொன்னா பாஜக எந்த விஷயங்களை முன்வைக்கிறதோ அந்த விஷயங்களுக்கு மாற்றாக பெருசாக எதுவும் செய்யல, பெருசாக எதுவும் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் ஜப்பான் போல இந்த நாட்டை மாற்றிடுவேன், அமெரிக்கா போல இந்த நாட்டை மாற்றிடுவேன், வேலை இல்லாம இளைஞர்கள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு பொதுவான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அடிப்படையான கொள்கையினுடைய அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இங்க இருக்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத பேசல. ஏன்னா அவருடைய பிறப்பும் சரி, அவருடைய இருப்பும் சரி பாஜகவுக்கு எந்த அளவிற்கும் குறையாததுதான், பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு எந்த அளவுக்கும் குறையாததுதான். நாளைக்கே சன்சுராஜ் பார்ட்டி பாராளுமன்ற தொகுதியில் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுக்கு ஒரு இடர் ஏற்படும் போது அவர்களுக்கு சில தொகுதிகள் பெரும்பான்மைக்கு தேவைப்படும் வைப்பான். அப்போ சன்சுராஜ் பார்ட்டி யாருடைய பக்கம் நிற்கும்? இந்தியா கூட்டணியுடைய பக்கம் நிற்குமா? காங்கிரஸ் கம்யூனிஸ்டுடைய பக்கம் நிற்குமா? இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் நிற்குமா? அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உறுதியாக சொல்ல முடியும், பிரசாந்த் கிஷோர் பாஜகவினுடைய அருகில தான் போவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. நாளைக்கு இது மாறுமா மாறாதெல்லாம் மற்றபடி எழக்கூடிய கேள்வி. சரி, இதுல இந்த பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு வசமும் இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிதிஷ்குமார் தான் பீகாருடைய முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். நிதிஷ்குமாரை விரும்பித்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர் வயசாகிவிட்டது, அவர் எல்லா தேர்தலும், அவர் நின்ன எல்லா அநேகமான தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார், முதல்வராக இருந்திருக்கிறார். இந்த முறை வெற்றி பெற்ற பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய நடவடிக்கைகள்ல ஒரு மாற்றம் இருந்தது. அது வயோதிகத்தினாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்னாலும் ஏற்பட்டது அப்படிங்கிறத பரவலாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லை, நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதில் மிகப்பெரிய சுணக்கத்தை பாஜக காட்டியது. ஆனா நிதிஷ்குமாருடைய கட்சி தலைவர்கள் இதுல உறுதியாக நின்ன பிறகுதான் வேற வழி இல்லாம அமித்ஷா தான் இங்க நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு நிதிஷ்குமாரை முதல்வர் ஆக்குறாங்க. அப்போ இப்போ அவருடைய இந்த மாற்றத்தினுடைய பின்னணியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு இங்க பாஜகவினுடைய முதல்வரை இங்க பதவியேற வைத்தாங்க. இந்த சூழ்ச்சி, இந்த தந்திரம் பீகார் மக்களுக்கு பிடிக்கவில்லை. பீகார் மக்கள் அமைதியாக கங்கணம் கட்டி கொண்டு இருந்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல பேசப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க படுகிறது. நாடு முழுவதும் இது எதிர்க்கட்சியினருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு புதிய சக்தியாக களத்தில் இறங்கக்கூடிய சக்தி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. சின்ன ஒரு பசங்க இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜகவை அடிபணிய வச்சு தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைத்து மாபெரும் அவப்பெயரை பாஜகவிற்கு கொடுத்தது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள். அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜக வீழ்த்த முடியாத சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதி இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு மனதைரியத்தை கொடுத்திருக்கிறது, ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில்
அடிப்படையில் ஜந்தர் மந்தரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் கடந்த 2 நாட்களாக மீண்டும் கக்ரோச் ஜனதா பார்ட்டி கூடுகிறது. அவர்களுடைய அடுத்த நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் இந்த போராட்டத்தை மீண்டும் தொடருவோம் அப்படிங்கிறத வலிமையாக உரைத்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை எதிர்க்கக்கூடிய வேலையை தொடங்கிட்டாங்க. ஒரு அரசியல் சக்தியாக வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் சுற்றி வளைச்சு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக பாஜக வீழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் தேர்தல் கமிஷன், நீதிமன்றம் உட்பட எல்லா அமைப்புகளையும் தன்னுடைய கையில் ஆக்கிரமித்து கொண்டு பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதையும் தாண்டி மக்கள் சக்தி பாஜகவை வீழ்த்தக்கூடியது அப்படிங்கிறத இப்போது பீகார் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான அஸ்திரங்களை பாஜக எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகிறது இந்தியாவில் தேசிய அரசியலில் அப்படிங்கிறத உற்று நோக்குவோம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.